ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வியாழக்கிழமை காலையில் திருப்பதி போனோம். மத்தியானம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா கிளம்பி திருமலாவுக்கு மேலே போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரக்கு நைட் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 4 hours வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் வந்து சம்மர் ஹாலிடேஸில் போனீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தரிசனம் எல்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 11 மணிக்கு தான் வந்து ரூம் வந்து போனோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி நாங்கள் ரிட்டன் பெங்களூர் வந்துட்டோம். ரீச் ஆகிருக்கே ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஷார்ட் ட்ரிப்பு. ஸோ இதில் வந்து பெருசாக வீடியோ எதுவுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா திருமலையில் போனோடனே ஃபோன் வந்து சரண்டர் பண்ணிடணும் இல்லையா. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆனதுனால பெருசாக வீடியோ எதுவும் கவர் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்து லாஸ்ட் ஒரு 15 நாளாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சுகர் வந்து எடுத்துக்கவே இல்லை. அதனால் எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்தது அப்படிங்கிறத உண்மையாக வந்து நான் சொல்ல போகிறேன். ரியலாக என்னென்ன வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது வந்து ஒரு சிலருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து பல டயட்ஸ் இருக்குது. நிறைய டயட் பற்றி நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அது எல்லாமே வந்து உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பல பேர்த்துக்கு பல எஃபெக்ட் நடந்திருக்கு. வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ அது ராங்காகவே ஒரு சிலருக்கு முடிஞ்சிடுது. ஸோ அதனால் வந்து எது பண்ணினாலும் சுகரே வந்து விடுறதுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நடந்தது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 15 டேஸாக கம்ப்ளீட்டாக சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நல்ல பழுத்த பழம், ஃப்ரூட்ஸு, பழங்கள் நல்லா டெய்லி வந்து சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் பால், பன்னீர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் எடுத்துக்கிட்டேன், சுகரை மட்டும் விட்டுட்டேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஷேப் வந்து இருந்தது. நல்லா வந்து இந்த கழுத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா கழுத்தும் ஃபேஸும் அப்படியே வந்து ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த ஜா ஏரியா இருக்குல்ல, அது வந்து நல்லா வத்திருச்சு. அந்த தோலெல்லாம் கூட அப்படியே லூசன் ஆயிடுச்சு. அப்படியே லூசன் ஆன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக குழி விழுந்த மாதிரியும் கூட இருக்குது. நல்லா வந்து ஷேப் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் அது ரியலாக வந்து பார்க்க முடியுது. ரெண்டாவது வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட் தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த குழம்பு நார்மலாக செய்கிற குழம்பு தான், அதில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் குழம்பே வந்து சாப்பிட்ணும், வெறும் காய் வந்து சாப்பிட்ணும், சாப்பாடு அதுக்கப்புறமா குழம்பு, இந்த வெரைட்டி எல்லாம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்றைக்கும் இல்லாத டேஸ்ட் வந்து அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியுது. அதாவது மைண்ட் வந்து சோர்வு இல்லாமல் இருக்குது. என்னென்னா, அடுத்த வேலைக்கு பார்த்தோம், ஐயோ என்னார் செய்கிறது, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மைல்டாக வந்து தோணும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. உட்கார்றக்கே மனசு வர மாட்டேங்குது. டக்குன்னு அடுத்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். நைட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி தூக்கமே இல்லை அப்படின்னா கூட அந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் போய் தூங்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அடிவயிறு வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. அது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஆனால் வந்து நான் ஒரு 15 டேஸோடு ஸ்டாப் பண்ணிக்குவேன். இதுக்கப்புறமா வந்து சுகர் வந்து லைட்டாக, அதாவது காஃபி டீயில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மட்டும் சாப்பிட்லான் இருக்கேன். சும்மா ஜஸ்ட்டு சால்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணினா எப்படி பண்ணுவோம், இப்போ சேலட்டுக்கெல்லாம் சால்ட்டு போட்டோம்னா எப்படி போடுவோம், அந்த அளவுக்கு மட்டும் சுகர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குடிக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.